ஸ்ரீ ஸ்ரீ दुर्गायै स्वाहा ॐ ह्रीं दुं 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 दुर्गायै स्वाहा एवं प्रकृत्यै नमाकिं विकृत्यै नमाकिं विद्यायै नमाकिं सर्वोदकितप्रदायकं वृद्धायकं भूत्यै नमाकिं गर्भे नमाकिं नारायणं पादे नमाकिं पद्मालय नमाकिं पद्माय नमाकिं कोट्ये नमाकिं भागाय नमाकिं उदाय नमाकिं जदायकं गन्धाय हिरण्यकं लक्ष्मे नमाकिं नित्यमुक्ताय नमाकिं उभावरणादित्य नमाकिं दीप्ताय मधुदाय कमलाय कान्ताय कामाय प्रभवाय नमाकिं अनुग्रहवरात्मनि जन्मनकान हरिवल्लभाकं अद्वकाय संपदाकं दीप्ताय लोकभागं रत्न धर्मनिलाय नमाकं कर्णाय नमाकं लोकमाद्य नमाकं मत्वं विरातं मत्वगतातं मत्व अन्ते नमाकं मत्व शुद्धयतं मत्व मुख्यतं मत्व नामस्प्रियाय ब्रह्माय नमाकं मत्वमालाधरातं देवे नमाकं मत्वनतं मत्वगन्धर्वं मणिगन्धर्वं प्रसन्नं प्रसाददेवं प्रभायं चन्द्रवतं चन्द्राय नमाकं चंद्र चौकवत नमाकं चतुर्भुताय चन्द्राय नमाकं चन्द्रविभाग इंद्राय नमः इंद्रसिद्धराय नमाकं आह्लादजन प्रत्यंताय जोगरं तज्ञान बलाविष्ट जन प्रत्यान दारि तेरा संवेद वकुं दान सुखा भास्करय वास्तव मिलन तुम्हारा उदगाय पुत्रवतन दराय मार्गं उदाहरणकाचार्य न्याते अम्मा भारत दान दारते चित्ते अंतैरन समस्तु प्रंदर कथा समाज प्रमाद प्रधान मार्गं समाजते रण प्रकार समुद्र संध्याय नवत नंगलाते बेन नवष्टवष्ट प्राणिक पत्राति पत्राति नमाकं नारायण समचारि आरत्राति आरतरवराति नमस्कारं मगाकार्थं ब्रह्म विद्यावान् श्रीगाननागतवतु बोले त्रमाठं इति त्यो मगाकार्थं प्रदनामयं बोल नारायण परिमल रूपं समर्पयामि மதுகைடவரை வதம் பண்ணா தேவி. அடுத்தது என்ன? மதுகைடவர் வதமானவனை மகிஷாசுரன் அனுப்புறான். மகிஷாசுரன் என்பது நம்மளுடைய கர்வம். அந்த கர்வம் நம்மளை விட்டு போகவே போகாது. அதுக்கு தான் எங்கேயும் துர்க்கையை பார்க்கும்போது துர்க்கையை பாதத்தில் யார் இருக்கும்? எருமத்தால் இருக்கும். ஏன்? அவ்வளோ கேவலமான வானமா, நம்ம புத்தி அவ்வளோ கெடுதலானது. அதனால் நமக்கு கர்வம், ஏதாவது ஒரு சின்னது பண்ணால் கூட நான் தான் பண்ணேன், என் செயல், நான் நான் அப்படின்னு வரும். அதனால அந்த கர்வம் போனோம் நம்மக்கிட்ட இருந்து. அதுக்கு துர்கா தேவியை பிரார்த்திக்கிறோம். அதாவது மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுறது. இந்த சாப்டரில் வந்து எல்லாரும் அவரவர்கள், அதாவது நான் முதல் இதில் சொன்னேன் இல்லையா, அக்னி ஜோதி தெரியுதுன்னு. அடுத்ததில் வந்து கர்வமான இந்த தேவர்களும் பிரார்த்திக்கிறார்கள். ஐயோ மகிஷாசுரனால எங்களுக்கு கொடுமை நடக்கிறது, யார் அவனை கொல்லுவான்னு. அந்த நேரத்தில் தேவர்களுடைய உடம்புலேருந்து இருக்கிற சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து மகாவிஷ்ணு, சிவன், அப்புறம் பிரம்மா, இவர்களிடமிருந்து வந்த சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மகாசக்தி ரூபமாக, ஜெகதாத்ரி ரூபமாக, ஜெகத்தை காக்க வருகிறேன், உங்களை அனைவரையும் நான் காப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெகதாதிரி ரூபமாக முதல்ல வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து, அம்மா நீ யாரு, எங்கேருந்து வந்த, எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறா. நான் யாரும் இல்லை, எல்லாருள்ளேயும் நான் இருக்கேன், அதே நேரத்தில் என் வேலையும் நான் செய்வேன் அப்படின்னா அர்த்தம். நம்முள்ள சக்தி ரூபத்தில் இருக்கா, முழு சக்தியாகவும் இருக்கா. அந்த சக்தி நான் தான்
எல்லாம் மகிஷாசுரனை அழிக்கிற, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளுக்கு மணித்தடாகமும் அதுக்கப்புறம் கோபுரமும் கட்டப்படுகிறது விஸ்வகர்மாவால். அதனால ஒரு குழந்தையா முதல்ல காட்சி கொடுக்குறா. அதுக்கப்புறம் 16 வயசு, அந்த மாதிரி ஒவ்வொரு காட்சிகளா அவ சொல்றா, தருகிறா. ஸோ அதுதான் இந்த ஹோமம். அடுத்தது அவளுக்கு எல்லாரும் கைகள் கால்கள் அப்புறம் ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதன்படி இங்க முதல்ல அவளை காட்சி கொடுக்கறது நம்ம ஜெகதாதிரியா காட்சி கொடுத்துட்றா. ஜெகதாதிரியா காட்சி கொடுத்து, நான் இப்படிதான் நிற்பேன், நான் இப்படிதான் உங்களை எல்லாம் காக்க வரேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெகதாதிரி ஜெகத்ஞானி, அதாவது எல்லாருக்கும் அதிகாரப்பூர்வமான ராணின்ற நோக்கத்தில் இருப்போம். நான் காப்பாற்ற வரேன், கவலைப்படாதீங்கன்னு. அதனால இந்த அத்தியாயத்தில் அதுதான் முக்கியம். ஸ்ரீயோம் இன்னும் நிறைய இருக்கு, சொல்லணும்னா சொல்லிட்டே போல, நமக்கு நேரம் இருக்காது. அதனால இப்போ 3வது ஆவதிகள் ஸ்ரீயோம்.